மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நாட்டியச்சோலை நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் திருமதி கிருத்திகா குமார், கீர்த்திஸ் கல்ச்சுரல் அகாடமி நாட்டிய பள்ளியின் நடன ஆசிரியர். இன்றைய நாட்டியச்சோலை பகுதியில் சப்தம் என்கிற நாட்டிய தொகுப்பினை நாம் கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள். இப்பொழுது சப்தம் என்கிற நாட்டியத்திற்கு கைகளின் அசைவுகளை நாம் காணலாம். அதற்காக ஸ்ரேஷ்டா, ரித்தன்யா, தியா மற்றும் ஹாசினி இங்கே வந்துள்ளார்கள். பார்க்கலாமா? சப்தம் தக்கிட்ட தக்க திம்மி தத்தை யா தை த தத்தாம் கிட்டத்தக்க தித்தை யா தை த தத்தாம் கிட்டத்தக்க தத்தை யா தை த தத்தாம் கிட்டத்தக்க தித்தை யா தை த தத்தாம் தளங்குதோம் தருகிட்டதோம் தத்தண்ண தன் தண்ண தஜ்ஜொன் ஜொன் திம்மி தத்தோம் தண்ண கிண்ண தக்கிட்ட கிண்ண தக்கத்தாம் தெய் த தத்தாம் தன் தண்ண தஜ்ஜொன்னு ஜொன்னு திம்மி தத்தோம் திம்மி கிட்ட தக்கிட்ட கிண்ண தக்கத்தாம் தெய் த தத்தாம் தாம் தண்டை முழங்க சதங்கை குள்ளுங்க தண்டை முழங்க. இப்போ நம்ம இந்த பாடலுக்கு இரண்டு முறை செய்து காண்பிக்க போகிறோம். நன்றாக பாடலை கேட்டு அபிநய கையை காண்பித்தால் போதும். ரெடி? தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தண்டை முழங்க சதங்கை குள்ளுங்க. மற்றும் ஒரு முறை தண்டை முழங்க சதங்கை குள்ளுங்க. மற்றும் ஒரு முறை தண்டை முழங்க சதங்கை குள்ளுங்க. தவழ்ந்து வரும் முருகா. முருகன் எப்படி குழந்தை முருகன் தவழ்ந்து வருவதை நாம் காண்பிக்கிறோம். மற்றும் ஒரு முறை தவழ்ந்து வரும் முருகா. முருகனை பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை தவழ்ந்து வரும் முருகா. இரண்டு வரையும் சேர்த்து பண்ணலாமா? ரெடி? தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தண்டை முழங்க சதங்கை குள்ளுங்க தண்டை முழங்க சதங்கை குள்ளுங்க தவழ்ந்து வரும் முருகா தவழ்ந்து வரும் முருகா. இப்பொழுது அடுத்த வரி, அடுத்த பாடல் வரி என்ன? தமிழ் தாலாட்டு பாட்டில். தமிழ் எப்படி? தமிழ் காண்பிப்பது எப்படி? கைகளை வைத்து எழுதுவது போன்று காண்பிக்க வேண்டும். தமிழ் தாலாட்டு பாட்டில் குழந்தையாக என் முன்னே தாவி வரும் முருகா. முருகா இப்படி இப்படி வைத்துக்கொள்ளலாம். ரைட் ஹேண்டில் ரித்தனையா ரைட் ஹேண்டில் பிடிக்கணும். போலாமா? தமிழ் தமிழ் தாலாட்டு பாட்டில் குழந்தையாக என் முன்னே தாவி வரும் முருகா. முருகன் கை இடது கையில், ரைட் ஹேண்டில். தியா ரைட் ஹேண்டில் வைக்க வேண்டும். மறுபடியும் தமிழ் தாலாட்டு பாட்டில் குழந்தையாக என் முன்னே தாவி வரும் முருகா. ஸோ இந்த இரண்டு வரியும் சேர்த்து இப்பொழுது ஆடலாமா? தண்டை முழங்க முதல் வரி, தமிழ் தாலாட்டு பாட்டில் இரண்டாவது வரி சேர்த்து. ரெடியா? தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம் தண்டை முழங்க சதங்கை குள்ளுங்க தவழ்ந்து வரும் முருகா. தமிழ் தாலாட்டு பாட்டில் குழந்தையாக என் முன்னே தாவி வரும் முருகா.
சப்தத்தின் முதல் 2 வரிகளுக்கான அபிநய கைகளை தொடர்ந்து காலின் அசைவுகளை நாம் இப்பொழுது காணலாம். கால்களின் அசைவுகளை நமக்கு ஆடி காண்பிக்க வந்திருக்கிறார்கள் கனிஷ்கா மற்றும் தியா குமார். தளங்குதோம் கிடதக தரிகிடதோம் தத்தை யா தை த தாம் தித்தை யா தை த தாம் தத்தை யா தை த தாம் தித்தை யா தை த தாம் தளங்குதோம் கிடதக தரிகிடதோம் தத்தன தந்தன தஜொன்னு ஜொன்னு தீமி தத்தோம் தீமி கிட்ட தக்கிட்ட கிண்ண தத்தாம் தெய்த தத்தாம் தண்டை முழங்க சதங்கை கூலுங்க. மற்றும் ஒரு முறை தண்டை முழங்க சதங்கை கூலுங்க. மீண்டும் ஒரு முறை தண்டை முழங்க சதங்கை கூலுங்க. தவழ்ந்து வரும் முருகா தவழ்ந்து வரும் முருகா. தமிழ் தாலாட்டு பாட்டினில் குழந்தையாக என் முன்னே தாவி வரும் முருகா. மீண்டும் ஒரு முறை தமிழ் தாலாட்டு பாட்டினில் குழந்தையாக என் முன்னே தாவி வரும் முருகா. தமிழ் தாலாட்டு பாட்டினில் குழந்தையாக என் முன்னே தாவி வரும் முருகா. இதனைத் தொடர்ந்து தட்டிமெட்டடவினை நாம் இப்பொழுது ஆடலாம். தளங்குதோம் கிடதக தரிகிடதோம் தண்டை முழங்க சதங்கை கூலுங்க. தவழ்ந்து வரும் முருகா. தமிழ் தாலாட்டு பாட்டினில் குழந்தையா என் முன்னே தாவி வரும் முருகா. தட்டிமெட்டடவினை தொடர்ந்து இந்த 2 வரிகளுக்கான கைகளின் அசைவு கால்களின் அசைவினை தொடர்ந்து தட்டிமெட்டடவுடன் எப்படி முடிப்பது என்பதை நாம் இப்பொழுது காணலாம். தளங்குதோம் கிடதக தரிகிடதோம் தத்தை யா தை த தாம் தித்தை யா தை த தாம் தத்தை யா தை த தாம் தித்தை யா தை த தாம் தளங்குதோம் கிடதக தரிகிடதோம் தத்தன தந்தன தஜொன்னு ஜொன்னு தீமி தத்தோம் தீமி கிட்ட தக்கிட்ட கிண்ண தத்தாம் தெய்த தத்தாம் தண்டை முழங்க சதங்கை கூலுங்க. தவழ்ந்து வரும் முருகா. தமிழ் தாலாட்டு பாட்டினில் குழந்தையாக என் முன்னே தாவி வரும் முருகா. மற்றும் ஒரு முறை தண்டை கூலுங்க சதங்கை கூலுங்க. தவழ்ந்து வரும் முருகா. தமிழ் தாலாட்டு பாட்டினில் குழந்தையாக என் முன்னே தாவி வரும் முருகா. தட்டிமெட்டளவு தண்டை முழங்க சதங்கை கூலுங்க வரும் முருகா. தமிழ் தாலாட்டு பாட்டினில் குழந்தையாக என் முன்னே தாவி வரும் முருகா. இன்றைய நாட்டியச்சோலை பகுதியில் சப்தத்திற்கான முதல் 2 வரிகளை எப்படி ஆடுவது என்பதை நாம் கற்றோம். நீங்களும் தொடர்ந்து பயிற்சி செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.